வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, பிஎஸ்சில பாத்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கான மொத்த பணமும் வரல. அவங்க செய்த ஒரே ஒரு தவறுனால அவங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வருது. ஸோ அதே போல நீங்களும் அந்த தவறு செய்யக்கூடாது. அது இவங்க என்ன தவறு செய்தாங்க, அது எதனால அவங்களுக்கு அமௌண்ட் வரல, அதை எப்படி நம்ம சரி செய்வதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம இருந்து இனிப்ப கூடிய சீக்கிரத்துல அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் அப்ளை பண்றவங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய டோட்டல் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 30,000க்கு ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்தது வர 2,800 ரூபா தான். ஸோ இவங்க ஒரே ஒரு தப்புனால தான் அவங்களுக்கு 30,000க்கு பதிலாட்டு வர 2,800 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர், அவங்களுடைய நேம், அவங்களுடைய பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் அவங்க 2019 ரீஃபண்டுக்கு 30,000 ரூபா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆன அமௌண்ட் 2,800 ரூபா தான். ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட் தான் நாங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் போட்டுட்டோம்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணது 30,000, ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சது வர 2,800. இந்த 2,800 ஏன் அவங்களுக்கு தான் கிடைச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வர 2 ஸ்லிப் வச்சு தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால அந்த 2 ஸ்லிப்பு உள்ள அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஆனால் மீதம் உள்ள ஸ்லிப்பை அவங்க அப்லோடு பண்ணல. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அமௌண்ட் வராம இருக்குது. ஸோ இதே போல நீங்களே இனி புதுசாட்டு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்க கையில எத்தனை ஸ்லிப் இருக்கோ எல்லா ஸ்லிப்பையும் வச்சு நீங்க அப்லோட் பண்ணுங்க. சொல்லுவாங்க முதல் ஸ்லிப்பையும் கடைசி ஸ்லிப்பையும் வச்சு அப்லோட் பண்ணா உங்களுக்கு மொத்த அமௌண்ட் கிடைக்கும். அப்படி கிடையாது. நீங்க எத்தனை ஸ்லிப் அப்லோட் பண்றீங்களோ அத்தனை ஸ்லிப்புக்குள்ள அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாட்டு அப்ளை பண்ணும்போது உங்க கையில இருக்கிற எல்லா ஸ்லிப்பையும் நீங்க கண்டிப்பாக அப்லோடு பண்ணணும். ஒரு ஸ்லிப்பையும் நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. பாண்டு ஸ்லிப் எல்லாமே சேஃப்டியாக வைங்க. இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்த ஆப்ஷன் போல இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது எல்லா ஸ்லிப்பையும் அப்லோடு பண்ணுங்க. ஒன்னையும் நீங்க வைக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பையும் கடைசி ஸ்லிப்பையும் வச்சா போதும் அப்படின்னு சொன்னாலே நீங்க அப்படி கேட்கக்கூடாது. நீங்க எல்லா ஸ்லிப்பையும் அப்லோடு பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எல் சம்பந்தமாட்டு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாம இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.